ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டோட எல்ஐசியில இருந்து சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ங்கிற போஸ்ட்டுக்கு எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பியூர்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ரெகுலர் பேசிஸ்ல தான் எடுக்கிறாங்க. உங்களுக்கு சேலரி ஸ்டார்டிங் 41,500 இருந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா ஏப்ரல் 30 வரைக்கும் தான் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க எப்படி அப்ளை பண்றது, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், ஏஜ் லிமிட் என்ன, அதர் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்க நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் நெக்ஸ்ட் வீடியோ நாங்க போடுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும். கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். இந்த நோட்டிபிகேஷன்ல நமக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ்க்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்றது நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இந்தியன் சிட்டிசனா இருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இங்கே உங்களுக்கு ஸ்டேட் வைஸ் எந்தெந்த சிட்டிஸ்ல எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஆந்திர பிரதேஷ்ல 8 வேகன்சி, அசாம்ல 3 வேகன்சி, பீகார்ல 7 வேகன்சி, சத்தீஸ்கர்ல 3 வேகன்சி, டெல்லியில 3 வேகன்சி, குஜராத்ல 2 வேகன்சி, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல 1 வேகன்சி, கர்நாடகால 29 வேகன்சி, கேரளால 3 வேகன்சி, மத்திய பிரதேஷ்ல 18 வேகன்சி, மகாராஷ்டிரால 25 வேகன்சி, ஒடிஷால 7 வேகன்சி, பஞ்சாப்ல 1 வேகன்சி, ராஜஸ்தான்ல 1 வேகன்சி, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில 6 வேகன்சி, கோயம்புத்தூர்ல 5 வேகன்சி, ஓசூர்ல 1 வேகன்சி, காஞ்சிபுரத்துல 1 வேகன்சி, காரைக்குடியில 1 வேகன்சி, கரூர்ல 1 வேகன்சி, மதுரையில 4 வேகன்சி, திருநெல்வேலியில 1 வேகன்சி, திருப்பூர்ல 1 வேகன்சின்னு டோட்டலா உங்களுக்கு 21 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியால டோட்டலா உங்களுக்கு 180 வேகன்சிஸ் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 2026ல நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுல கொடுத்திருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் மெரிட் பேசிஸ்ல தான் உங்களை போஸ்டிங்ஸ்ல போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஒன் ஸ்டேட்ல 1 சிட்டிக்கு மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சிட்டிஸ் அப்ளை பண்ணீங்கன்னா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. 1 ஸ்டேட்ல நீங்க 1 சிட்டிக்கு தான் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல நீங்க வேகன்சிக்கு அப்ளை பண்றீங்களோ அதே ஸ்டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம்னு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் ஸ்டேட்ல கண்டக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மட்டும் நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அதே ஸ்டேட்ல தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல அப்ளை பண்றீங்களோ அதே ஸ்டேட்ல தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் உங்களுக்கு அங்கதான் போஸ்டிங் இருக்கும். இன் கேஸ் ரேர் கேஸ்ல அதர் சிட்டிஸ்ல போடுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. லோன்ஸ் ஹேண்டில் பண்றது, ஃபைல்ஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் மேனேஜ் பண்ணிக்கிறது, டாக்குமெண்ட் ஸ்கேனிங் பண்றது, டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்றது, இஎம்ஐஸ் உங்களோட கிளைண்டோட ஃபாலோ பண்ணிக்கிறது, கஸ்டமர் சர்வீஸ் ஹேண்டில் பண்றது, கேஷ் கவுண்டர் மேனேஜ் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ஒர்க் ரிலேட்டட் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் அண்ட் டேட்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட்டா 16 ஏப்ரல் 2026ல இருந்து லாஸ்ட் டேட்டா 30 ஏப்ரல் 2026 வரையும் தான் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அப்ளிகேஷன் ஓபன் ஆயிட்டு நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸுக்கு ஆன்லைன் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் எக்ஸாம் டேட்டுக்கு பிஃபோர் 1 வீக் ஆர் 10 டேஸ்ல அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு டென்டேட்டிவா தான் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா உங்களுக்கு அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல அப்லோட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலரா உங்களோட அபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கான சேலரி டீடைல்ஸ் இங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சிட்டிஸ்க்கு தகுந்த மாதிரி சேலரி வேரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி 1, சிட்டி 2, சிட்டி 3ன்னு 3 டைப்ஸ்ல உங்களுக்கு கேட்டர் பண்ணிக்கிட்டு கேட்டகரியில பிரிச்சிருக்காங்க. சிட்டி 1ல உங்களுக்கு பேசிக் சேலரி 20,000, ஹச்ஆர்ஏ 4,400, அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே 8,400க்கும், மீல்ஸ் கூப்பன் 5,040 ருபீஸுக்கும், பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் உங்களுக்கு 2,400 ருபீஸும், மெடிக்கல் கிளைம் இன்சூரன்ஸ் அது ரிலேட்டா உங்களுக்கு 1,119 ருபீஸும், குரூப் இன்சூரன்ஸுக்கு 150 ருபீஸும், டோட்டலா உங்களுக்கு 41,509 ருபீஸ் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இயர்லி உங்களுக்கு 4,98,108 ருபீஸ் சிடிசியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதே சிட்டி 2ல வர கேடர்ஸ்க்கு மந்த்லி சேலரியா 39,909 ருபீஸும், சிட்டி 3ல வர கேடருக்கு மந்த்லி சேலரியா 38,709 ருபீஸும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு மீல்ஸ் கூப்பன் நீங்க அவங்களோட கம்பெனி மீல்ஸ் ஃபுட்டுக்கு அகாமடேஷன் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு பர் டேக்கு 210 ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லீவ் டேஸ்ல எல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் கிளைம்ஸ்க்கு கான்ட்ரிபியூஷன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. குரூப் இன்சூரன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இந்த ஜாப்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மேல சொன்ன சேலரி டீடைல்ஸ் இன்னும் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு
இருக்கு. இயர் ஆன் இயர் உங்களுக்கு அப் டு 10% வரையும் பேசிக் பேல இன்கிரிமெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. குவார்டர்லி ஆர் ஆனுவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்கிரிமெண்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம உங்களுக்கு ஸ்டாஃப் ஹவுசிங் லோன் ஸ்கீம்ஸ், கிராஜுவிட்டி இது எல்லாமே உங்களுக்கு எலிஜிபிள் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்ல நீங்க ஜாயின் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 months பீரியட் உங்களுக்கு ப்ரொபேஷன் பீரியட், ட்ரைனிங் பீரியடா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ரூல்ஸ் படி. நெக்ஸ்ட் இந்த ஜாப் நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் பத்தி இங்க கொடுத்திருக்காங்க. நீங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணணும்னா நீங்க ஒரு கம்பல்சரி இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உங்களோட ஏஜ் லிமிட் மினிமம் நீங்க 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கணும், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் தாராளமா அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க மினிமம் 55% அபோவ் மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கணும் அவங்களோட டிகிரியில. பிளஸ் அது கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் ஆர் யூனிவர்சிட்டியில கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல இருக்க கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டிடேட்ஸ்க்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த 21 இயர்ஸ்ல இருந்து 30 இயர்ஸ்க்குள்ள உள்ள கேண்டிடேட்டுக்குள்ள டேட் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேண்டிடேட் 2/4/1996க்கு பிஃபோர் பிறந்த கேண்டிடேட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 1/4/2005க்கு ஆஃப்டர் பிறந்த கேண்டிடேட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மேல கொடுத்திருக்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு கவர்மெண்டால ரெகனைஸ் பண்ணப்பட்ட இன்ஸ்டிடியூஷன் யூனிவர்சிட்டியில நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள சர்டிபிகேட்ஸ் எல்லாமே நீங்க 1 April 2026க்கு பிஃபோரையும் வாங்கி வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட ரிசல்ட் வந்து ஆன்லைன்ல பப்ளிஷ் ஆயிட்டு உங்களுக்கு ஹார்ட் காப்பி கைக்கு வரலன்னா ஆன்லைன் பேஸ்டு சர்டிபிகேட்டாவது நீங்க ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டிகிரியில நீங்க சிஜிபிஏ, ஓஜிபிஏன்னு ஏதாவது மார்க்ஸ் கேடர்ல உங்களுக்கு கொடுத்திருந்தாங்கன்னா அதை பர்சன்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட பர்சன்டேஜ் 54.99% இருந்ததுன்னா அதை லெஸ் தென் 55% தான் கன்சிடர் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பர்சன்டேஜ் அபோவ் 55% இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஆன்லைன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மல்டி சாய்ஸ்ல 2 hours கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்க அதுக்குள்ள சிலபஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கும், லோக்கல் லாஜிக்கல் ரீசனிங் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கும், ஜெனரல் அவேர்னஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கும், நியூமெரிக்கல் எபிலிட்டி 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கும், கம்ப்யூட்டர் ஸ்கில் 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ்க்கும், டோட்டலா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி இங்கிலீஷ் வெர்ஷன்ல மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாங்குவேஜ் உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும், ஹிந்தி தமிழ் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. டூரேஷனா உங்களுக்கு 120 minutes 2 hours டைம் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸாமுக்கு. இதுல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. 1:4 ரேஷியோல உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க 4 கொஸ்டின்ஸுக்கு ராங்க ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க் மைனஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பண்ணாத கொஸ்டின்ஸுக்கு எந்த பெனால்டி மார்க் நெகட்டிவ் மார்க் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம் ஃபுல்லா வேரியஸ் டைம்ல வேரியஸ் சிட்டிஸ்ல கண்டக்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. வேரியஸ் செக்ஷன்ஸ்ல நடக்கும். இதுல டஃபா இருக்க கொஸ்டின் பேப்பருக்கு உள்ளது, ஈஸியா சில கொஸ்டின் பேப்பர் இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் ஸ்கோர் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எல்ஐசியோட ஹையர் அபிஷியல்ஸுக்கு இந்த எக்ஸாம்ல கட் ஆஃப் மார்க் சேஞ்ச் பண்றதுக்கு, சிலபஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்றதுக்கு, ஆர் எக்ஸாம் டேட் ஆர் சென்டர்ஸ் எந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எதை சேஞ்ச் பண்றதுக்கும் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெரிட் பேசிஸ்ல தான் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. எந்த கரப்ஷனும் இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடியறதுக்கு முன்னாடி, எக்ஸாம் அப்ப, எக்ஸாமுக்கு அதுக்கப்புறமும் உங்களோட கொஸ்டின் பேப்பர் ஷேர் பண்ண மாட்டோம், உங்களுக்கும் ஷேர் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபுக்கான இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. மெரிட் லிஸ்ட்ல செலக்ட் ஆகி ஆன்லைன் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு வர கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூக்கு கால் பண்றப்ப உங்களோட ஒரிஜினல் மார்க் ஷீட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு கிளைம் பண்ணிருந்தாலும் அதுக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் செக் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்ப உங்களோட டாக்குமெண்ட் இருந்திருக்கு அப்புறம் இல்லனாலும் உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்மிட் பண்றப்பயே உங்களை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனல் செலக்ஷனா உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களோட இன்டர்வியூ பேஸ் மார்க் பிளஸ் உங்களோட ஆன்லைன் டெஸ்ட் மார்க் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி கேண்டிடேட் சூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி ரிசர்வ்ஸ்க்கு இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல சேஞ்ச் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுலலாம் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு மெடிக்கல் அண்ட் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா அதுக்குள்ள கண்டிஷன்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டி எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு கெரியர் பேஜ்ல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதர் மோட்ஸ் இமெயில்ல சென்ட் பண்றது, ஆஃப்லைன்ல சென்ட் பண்றது எதுவுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஆன்லைன் வெப்சைட்ல போயிட்டு நீங்க அதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களோட போட்டோகிராபி, சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், அதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சிக்னேச்சர் கேபிட்டல் லெட்டர்ல போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தம்ப் இம்ப்ரெஷன் கிளியரா எடுத்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் இதுல இங்க உங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறத
ரிட்டர்ன் பண்ணி அதையும் போட்டோ எடுத்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்றப்பயே ஒரு வேலிடான இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ப்ராசஸ் முடிகிற வரையும் உங்களை அந்த ஐடி அந்த மொபைல் நம்பர் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ஃபர்தரா எதுக்கு கால் பண்ணணும்னாலும் அந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுவோம், அந்த இமெயில் ஐடிக்கு தான் கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் சார்ஜஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆல் கேண்டிடேட்ஸுக்கும் அப்ளிகேஷன் சார்ஜஸா 800 rupees இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நீங்க 16 ஏப்ரல் 2026 இருந்து 13 ஏப்ரல் 2026 நீங்க பேமெண்ட் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்ணாம அப்ளிகேஷன் மட்டும் சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்களோட கரியர் பேஜ்ல போயிட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ள போயிட்டு ரெக்வயர்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டன்ட் கிளிக் பண்ணி அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணி நீங்க நியூவா ரெஜிஸ்டர் பண்றீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி அதுல உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு இமெயில் ஐடி எஸ்எம்எஸ்ல உங்களோட லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்க அப்ளை பண்றதுக்கு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்து ஃபைனலா கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டன் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணணுங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்ளை பண்றப்பே எல்லாம் கரெக்டா கொடுக்குறோமான்னு செக் பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனும் இங்க கொடுத்திருக்காங்க. எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி போட்டோகிராஃபி அப்லோட் பண்ணணும், போட்டோகிராஃபி எப்படி எடுக்கணும், எப்படி எடுக்க கூடாது, அந்த டீடைல்ஸ் எல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன சைசஸ்ல எடுக்கணும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன சைஸ்ல என்ன ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும், அதர் கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஆன்லைன் சென்டர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. உங்களோட ஆன்லைன் சென்டர் நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், நாகர்கோவில், திருநெல்வேலி, தஞ்சாவூர்ல எல்லாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல செலக்ட் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூக்கு வர கேண்டிடேட்ஸ் அவங்களோட சென்டர், வென்யூ, டேட், டைம் எல்லாமே அவங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர்ல மென்ஷன் பண்ணியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுல நீங்க எந்த சேஞ்சஸும் பண்ணிக்க முடியாது. அவங்க கொடுத்துருக்க டேட் அண்ட் டைம்ல தான் நீங்க வரணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. மோர் தென் 1 அப்ளிகேஷன் கேண்டிடேட் சப்மிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் லிங்க், இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.